Hello Riders, welcome to TVS channel. இந்த வீடியோல நாம TVS நியூவா லான்ச் பண்ண ஆர்பிட்டர் EV ஸ்கூட்டர்ல சேஃப்டி அக்சசரிஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூட்டரோட ரியர் சைடுல இருந்து ஆரம்பிப்போம். ஸ்கூட்டரோட பேக் பம்பரை இன்ஸ்டால் பண்றதுக்கு 4 ஃபிட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல 2 ஃபிட்டிங் பாயிண்ட்ஸ் ஃபுட்போர்டு அண்ட் அனதர் 2 ஃபிட்டிங் பாயிண்ட்ஸ் ரியர் கிரிப்ல ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பேக் சீட்டை ஓபன் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ல ஃபிட் பண்ணி இருக்கிற ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியர் கிரிப்பை ரிமூவ் பண்ணிடணும். மறக்காம ஃபுட்போர்டில் இருக்கிற 2 போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம ஆர்பிட்டர் ஸ்கூட்டருக்கு பேக் சைடில் இன்ஸ்டால் பண்ண போகிற பேக் பம்பர். அதுக்கப்புறம் அந்த பேக் பம்பரை ஸ்கூட்டரோட ரியர் சைடு 2 ஃபிட்டிங் அண்டு ஃபுட்போர்டில் 2 ஃபிட்டிங் பொறுத்துற மாதிரி கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்போர்டு ஃபிட்டிங் பாயிண்ட்ஸில் 6க்கு 30 ஹெக்ஸ் போல்டு அண்டு வாசரை வச்சு போர்ட் சைட்லையும் லூஸ் ஃபிட்டிங் பண்ணிக்கோங்க. அக்சசரி நேம் டாப் ராக். இந்த டாப் ராக்கை தான் நம்ம ஆர்பிட்டர் ஸ்கூட்டர் ரியர் சைடு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது 4 mm வாசர். இப்போ ரியர் சைடில் பேக் பம்பர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் பம்பரை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரியர் கிரிப்பை வச்சு ஸ்டாக் போல்ட்டை வச்சு டைட் பண்ணாலே போதுமானது. இல்லை எனக்கு டாப் ராக் ஸ்டோரேஜுக்காக நான் டாப் ராக் இன்ஸ்டால் பண்ணுறேன், இல்லைனா பில்லியன் பைப் இன்ஸ்டால் பண்ணுறேன், இல்லை சைடில் இல்லை கிரிப்பு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக லேடிங் ஹேண்டில் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 4 mm வாசர் யூஸ் பண்ணி டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்காகனா வாசர் இல்லாமல் நீங்கள் பேக் பம்பரோட டாப் ராக்கோ இல்லை அனதர் அக்சசரிஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேக் ஆகி ரெண்டுமே உரசும் போது டைட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஷேக் ஆகி சவுண்டு வரும். இதுவே வாசரை வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சவுண்டை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் அந்த வாசர் யூஸ் பண்ணுறாங்க.
ரியர் சைடு கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூட்டர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி லக்கேஜ் பாக்ஸ் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டாக் போல்ட்டால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி டைட் வச்சுருங்க. இப்போ ஃப்ரண்ட் கிராஸ் கார்டை இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டில் இருக்கிற போல்டை ரிமூவ் பண்ணணும். இப்போ புதுசாக போல்டு ரிமூவ் பண்ண இடத்துல வச்சிடணும். இந்த ப்ராடக்ட் பேர் கிராஸ் கார்டு லூஸ் ஃபிட்டிங் இல்லைனா கிராஸ் கார்டு ஸ்டே பைப் சொல்லலாம். இதோட யூசேஜ் என்னென்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே இருக்கிற கிராஸ் கார்டை டைட்டாக பிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த ஸ்டே பைப்பை கொஞ்சம் லூஸாகவே ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெண்டு சைடும் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போல்டையும் ரிமூவ் பண்ணிடணும். போல்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு வாசர் இருக்கும், அதையும் மறக்காமல் எடுத்துருங்க. இதை தான் நம்ம ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு இன்ஸ்டால் பண்ண போகிற கிராஸ் கார்டை ஸ்கூட்டரோட லெஃப்ட் சைடு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு ஃப்ரண்ட் பிஸ்கட் மேலே கலட்டின ஸ்க்ரூவுக்கு பதிலாக 6 mm 650 போல்ட்டால் டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூட்டரோட ஃபுட்போர்டில் 630 mm போல்ட்டை வச்சு டைட் பண்ணிடுங்க. ஸ்கூட்டரோட லெஃப்ட் சைடு கிராஸ் கார்டை இன்ஸ்டால் பண்ண மாதிரியே ரைட் சைடையும் ஸ்க்ரூ அண்ட் போல்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கிராஸ் கார்டை கரெக்டான பொசிஷனில் வச்சு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதுக்கு பேர் ஸ்லைடர். இந்த ஸ்லைடரை ரெண்டு கிராஸ் கார்டுலையும் கிராஸ் கார்டு அண்டு ஸ்டே பைப் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி சைடில் வச்சு 625 ஆலன் போல்ட்டால் டைட் பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்கூட்டர் ஃப்ரண்ட் சைடு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற கிராஸ் கார்டில் ஃபிட் பண்ணியிருக்கிற எல்லா போல்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸையும் டைட் பண்ணிடுங்க.
அடுத்ததாக ஸ்கூட்டரோட மட்கார்டில் பம்பரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்கார்டோட ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுலேயும் ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிடுவேன். இதுதான் ஆர்பிடி ஸ்கூட்டர் மட்கார்டில் இன்ஸ்டால் பண்ண போகிற பம்பர். பம்பரை மட்கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான பொசிஷனில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ஸ்க்ரூஸால் டைட் பண்ணிடுங்க.